வெல்கம் டு கவிதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி, புதினா வடை. வாங்க அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். 3 வகையான பருப்பு எடுத்துட்டுருக்கேன். கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மூணுமே இந்த டம்ளரில் அரை டம்ளர் எடுத்துட்டுருக்கேன். சம அளவு நான் எடுத்துட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு, சோம்பு 1 டீஸ்பூன், பச்சை மிளகாய் ஒரு 3 எடுத்துட்டுருக்கேன், நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி ஒரு துண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். புதினா பார்த்துட்டிங்கன்னா நான் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துட்டுருக்கேன், பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் 1 கப் எடுத்துட்டுருக்கேன், அதாவது 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நெய் பார்த்துட்டிங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன். வாங்க எப்படி செய்ய பார்க்கலாம். ஒரு மிக்சிங் ஜார் எடுத்துக்கலாம். இதில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் சேர்த்துடலாம், இஞ்சி சேர்த்துடலாம், இந்த வடைக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துடுறேன். அதே போல் இந்த பருப்பையும் நம்ம சேர்த்துடலாம். இது பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் கொரகொரப்பாக அரைக்கணும், அதாவது தண்ணி தெளித்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. மையை அரைச்சிட்டிங்கன்னா நல்லா இருக்காது. இதை நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். மாவை இது போல் கொரகொரப்பாக நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்துட்டிங்கன்னா சோம்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். கட் பண்ணி வச்சுருக்க புதினா இலைகளும் சேர்த்துடலாம். வாசனைக்காக கறிவேப்பிலையும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஆக்சுவலி ரொம்ப நல்லாயிருக்கும், நம்ம புதினா சேர்த்து செய்கிறதுனால நல்ல ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க நெய்யும் சேர்த்துடலாம். நெய் பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷனல் தான், நான் நல்லா கிறிஸ்பியாக வரும் அப்படின்றதுக்காக நான் சேர்த்துட்டுருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம தட்ட ஆரம்பிச்சிடலாம். ஒரு ஃப்ரை பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டுருக்கேன். எண்ணெயும் நல்லா காஞ்சிட்டு இப்போ நம்ம ஒவ்வொரு வடையாக தட்டிடலாம். ஆக்சுவலி இந்த வடை பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம புதினா சேர்க்கறதுனால ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதே போல் போட்ட உடனே திருப்பாதீங்க, கொஞ்ச நேரம் அந்த சத்தெல்லாம் அடங்கின பிறகு அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஆல்ரெடி திருப்பி போட்டுட்டேன், 2 பக்கமே நல்லா வெந்துடுத்து. நம்ம எடுத்துடலாம். இதே போல் மீதி இருக்க மாவும் நம்ம தட்டி எடுத்துடலாம். சுவையான புதினா வடை நமக்கு ரெடி ஆகிடுது. ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். அதே போல் நான் சொன்ன அளவுகளோட ட்ரை பண்ணி பாருங்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. நான் எப்போவுமே இந்த குவான்டிட்டியில் தான் செய்வேன். ரொம்ப பர்ஃபெக்டாக வரும், நல்ல கிறிஸ்பியாகவும் வரும்.
ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.